ஹாய், சிம்பிளாக சிக்கன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கையளவு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக இஞ்சி, பூண்டு, ஒரு ஸ்பூன் மிளகு, கொஞ்சமாக கறிவேப்பிலை, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அது ஆறட்டும். அதுக்குள்ளே ஒரு கையளவு தேங்காய், 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஸ்பூன் பொரிகடலை, 1 ஸ்பூன் சோம்பு, அது கூடவே நம்ம வதக்கி வச்சுருந்ததையும் அது கூட சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு போட்டு ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக நறுக்கி வச்சுருந்ததை அதில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அது நல்லா பொன்னிறமாக வர வரைய வதக்கிட்டு அது கூடவே 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை, இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பச்சை மிளகா நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். இப்போது நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கிற 1/2 கிலோ சிக்கனை சேர்த்துக்கிறேன். அதை அப்படியே எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் 3 ஸ்பூன் சிக்கன் மசாலா, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெயிலே வதங்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டை இதில் ஊற்றிக்கலாம். நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கொதிக்க விட்டுறலாம். சிக்கன் நல்லா வெந்து எண்ணெய் பிரிகிற வரைய நல்லா கொதிக்கட்டும். லாஸ்ட்டாக இறக்க போகிறப்ப கொஞ்சமாக கொத்தமல்லி இலை போட்டு இறக்கிடுங்க. அவ்வளோதான், சிம்பிளான சிக்கன் குழம்பு ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.